தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஐம்பூத கொள்கை. ஐம்பூதம்னா 5 5 குறிக்கிறது. 5 பூதங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு எப்படி அறிமுகம் கிடச்சதுன்னா, நான் வந்து உடலை புரிஞ்சுக்கணும், உடலோட நோயை புரிஞ்சுக்கணுன்ற தேடலில் இருக்கும்போது ஹீலர் பாஸ்கர் அவரோட காணொளி பார்ப்பேன். அது வழியாவா இல்லை வந்து வெளிநாட்டு மருத்துவத்தில் வந்து இந்த ஐம்பூதத்தோட இது இருக்குது அப்படி பார்த்து வந்தனான்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த ஐம்பூதன்றதை நான் பார்த்துட்டேன். அப்போ வாதா பித்தா கபா அப்படின்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் புக்கு இருந்துச்சு, சரிங்களா? அது எனக்கு வந்து புரியலை. செந்தமிழன் அவரோட அறிமுகம் கிடைக்கும்போது, அறிமுகம்னா அவரோட காணொலிகள் பார்க்க தொடங்கும்போது அதில் அவர் வந்து ஐம்பூத கொள்கை சொல்லியிருப்பார். அதிலிருந்து தான் நான் புரிதல் வளர்த்துக்கிட்டேன். எனக்கு ஐம்பூத கொள்கை முழுசாக தெரியாது. எனக்கு இப்போ இருக்க புரிதல் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியில் பகிர்ந்துருவேன். போக போக எனக்கு புரிதல் வளரும் போது நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். சரி, செந்தமிழனோட ஐம்பூத கொள்கை நான் முதல்ல பார்க்கும்போது அவர் வந்து ஐம்பூதத்துக்கு வரிசை இருக்குதுன்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் சைனா மற்ற இடத்துலலாம் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா, அதை இன்டர்நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா லேண்டு, விண்டு அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வரிசை இருக்குது அப்படின்னு செந்தமிழன் சொல்லுவார். இப்போ ஐம்பூதத்தோட வரிசை வந்து முதல்ல ஆகாயம், அடுத்து காற்று, அதன் பின் வெப்பம், அதன் பின் நீர், அதன் பின் நிலம். இந்த வரிசை தான். இந்த வரிசை மாறாது. முதல்ல அவர் காணொலி கேட்கும்போது இந்த வரிசையை சொல்லிவிட்டு அப்புறம் உடல் சார்ந்து தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். பிறகு அவர் மெய்யியல் சார்ந்து பேசும்போது தான் இந்த வரிசை வந்து எனக்கு முழுமையாக எனக்கு மனதில் பதிந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்லுவார்னா, சிவசக்தி அப்படின்றது நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவார். கரு உரு மெய்யியல்னு சொல்லுவார். அதாவது கருத்தியல் நிலை, உருவநிலைன்னு சொல்லுவார். சரி, சிவம் சக்தி. சிவம்னா உயிர்நிலை, சக்தினா உடல்நிலை. சிவம்னா கருநிலை, கருத்தியல் நிலை. சக்தினா பொருள்நிலை. சிவம்னா பொருளற்ற நிலை, சக்தினா பொருள் நிலை. அதாவது உருவம் உடையது, உருவம் இல்லாதது. அதுதான் பொருளற்ற நிலைன்னு சொல்கிறேன். சரி, ஆகாயத்துக்கு முன்னாடி ஒரு நிலை. அந்த நிலை வந்து சிவமும் சக்தியும் ஒன்றோடு ஒன்று ஒன்றி கிடப்பது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அப்படியே விரிவான பொருள்லாம் தெரியாது. ஆனால் சிவமும் சக்தியும் ரெண்டும் இது வேறு அது வேறுன்னு பிரிக்க முடியாத மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இணைஞ்சு இருக்குது அப்படின்ற பொருள் வரும். அந்த ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு இருக்கிற சிவமும் சக்தியும் பிரியும் போது ஆகாயம் உருவாகுது. அதில் ஆகாயம்னா ஆனா விரியும் அப்படின்ற பொருள் இருக்குது. பெரிய விரியும்ன்ற பொருள் இருக்குது. காயம்னா உடல். அப்போ ஆகாயம்னாலே விரியும் உடல்ன்ற பொருள். அப்போ ஆகாயம்னா என்னமோ எதுவுமே இல்லாததுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, ஆகாயமே ஒரு உடல் தான் அப்படின்ற கருத்து தான் செந்தமிழன் சொல்லி கொடுத்தாரு. இந்த ஆகாயன்றது இன்று வரை விரிந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே சுருங்க தொடங்கிடும். அதுதான் இப்போ நம்ம பார்க்குற எல்லாத்தோட முடிவாக இருக்கும். முடிந்ததுக்கப்புறம் திரும்பியும் விரியுன்றது தான் கருத்து. இது செந்தமிழன் சொன்ன மாதிரி நினைவு. அவர் சொல்லலைனாலும் என் கருத்தாகவே இருக்கட்டும். இந்த ஆகாயத்தின் உள்ளேருந்து தான் காற்று தோன்றுதுன்னு அவர் சொல்லுவார். இதில் நமக்கு புரியணுன்றதுக்காக தான் காற்று வெள்ளை நிறமாகவும் சுற்றி இருக்கிறது கருப்பாகவும் இருக்குது. ஏஐயில் போட்டு எடுத்தது. இந்த காற்றில் 2 நிலை இருக்குதுன்னு சொல்லுவார். அதாவது 2 பண்புகள் இருக்குதுன்னு சொல்லுவார். ஒன்று வந்து வெண்மை, இன்னொன்று வந்து குளிர்மை. அதாவது காற்றுக்குள்ளே வெண்மையும் இருக்குது, குளிர்மையும் இருக்குது. வெப்பம், குளிர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் முதிர்ந்த நிலை. அந்த வெப்பம் குளிர்ச்சியோட ஆதி நிலை வந்து வெம்மையும் குளிர்மையும் அப்படின்னு சொல்லுவார். இதில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் தான் சொல்கிறேன். அவர் இன்னும் ஆழமாக சொல்லியிருப்பார். ஆகாயம்ன்றதை உருவாக்கும் போதே அணுக்கள் உருவாகிடும். அந்த அணுக்கள் எப்படி சேருது அப்படிலாம் அவர் சொல்லியிருப்பார். நான் மேலோட்டமாக எனக்கு புரிஞ்ச வகையில் சொல்கிறேன். இப்போ இந்த ஆகாயத்தில் காற்று அங்கும் இங்கும் எங்கும் இருக்கும்ல, அந்த காற்று ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சுழற்குள்ளே சுத்த தொடங்கும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த காற்றுக்குள்ளே வந்து வெம்மை, குளிர்மைன்னு 2 பண்புகள் இருக்குது. அதில் ஒன்று வெம்மை வந்து அதிகமாக இருக்கும்போது குளிர்மை கம்மியாக இருக்கும், குளிர்மை அதிகமாக இருக்கும்போது வெம்மை கம்மியாக இருக்கும். இதுதான் முதல்ல அதிகமாகும், இது 2ஆக தான் அதிகமாகும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதே நிலையில் தான் இருக்கும் அப்படின்றதும் இல்லை. 2 சம அளவில் கூட இருக்கலாம், மாறி மாறி இருக்கும். இப்போ இந்த ஒரு சுழலில் சுற்றுதில் காற்று. பொருள் நிலை வேணும்னா இந்த சுழல்ற காற்றில் இருக்கும் வெம்மை வந்து
மிகுதியாகி கொண்டே போயிட்டு ஒரு உச்சநிலை அடையும். அதுதான் வெப்பம் என்ற 3வது பூதம். இப்போ வந்து வெம்மை மிகுதியானதுனால தானே வெப்பம் உருவாச்சு, 3வது பூதம். இந்த காற்றில் இருக்கிற குளிர்மை இந்த வெப்பத்தை வந்து தணிக்க தொடங்கும். அதை குறிக்கிற மாதிரி தான் அந்த புள்ளி புள்ளியாக வெள்ளை வெள்ளை புள்ளி மாதிரி இருக்குல்ல, அதை நான் வச்சுருக்கேன். குளிர்மை வந்து அந்த வெப்பத்தை வந்து தணிக்குது. இந்த வெப்பம் தனியே நீரோட ஆதி நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் நீர் உருவாகுது. அது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுதைக்கு அதை தெளிவாக சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. செந்தமிழனோட புத்தகம் படித்தா சரியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ மேலோட்ட புரிதலுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இதை நான் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். வெப்பம் உருவாகிக்கப்புறம் காற்றில் இருக்கும் குளிர்மை தணிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நேரடியாக நீர் உருவாகிறதுனால நீரோட ஆதி வடிவம், அதான் நீருன்றது ஒரு பொருள் வடிவத்துக்கு வந்துருச்சு. நீர் பொருள் வடிவத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்கும்ல, அந்த நிலைக்கு அது வந்துடும். அந்த காற்று சுழலுக்குள்ளே மறுபடியும் அந்த வெம்மை குளிர்மை இருக்கும்ல, அது மாறி மாறி மிகுந்து குறைய ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா குளிர்ச்சியாக நீர்நிலை வந்துடுது. நீர் நிறைந்த ஒரு பூமி மாதிரி வந்துடும். அதில் வந்து இன்னும் மேலும் குளிர்ச்சி அடைய நிலம் வந்துடுது. நிலம் தோன்றுறதுன்றதுக்காக காட்டுறதுக்காக இந்த படத்தில் நிலம் நேரடியாக காட்டிட்டோம். நிலம் அந்த திடத்தன்மை உள்ள பொருள்கள், அதான் இறுக்கமாக இருக்கிற எல்லா பொருள்களுமே, இப்போ பொருள்னு சொல்கிற எல்லாமே அதுக்கப்புறம் ஒன்றின் பின் ஒன்றாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதே காலகட்டத்தில் தான் உயிர்களும் உருவாச்சு. அப்போ நம்ம அடிப்படையில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே ஐம்பூதத்தால் ஆனது. நம்ம பார்க்கும் நிலம் பொருட்கள் எல்லாத்துக்குள்ளேயும் நீர் இருக்குது, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிலம் உருவாக்கிடுச்சுல, அப்போ அதுக்குள்ளே நீர் இருக்காது, வெப்பம் இருக்காது, காற்று இருக்காது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். எல்லாத்துக்குள்ளும் இருக்குது. இப்போ ஆகாயமே பூமிக்குள்ளே ஆகாயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆகாயம் வெளியும் இருக்குது, உள்ளே இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆகாயம் இருக்குது. ஆகாயத்துக்குள்ளே தான் காற்று தோன்றுறது. நீங்கள் பார்க்குற எல்லா பொருளையும் காற்றோட சுழற்சி இருக்குது, வெப்பத்தோட சுழற்சியும் இருக்குது. நீர் வந்து அந்த நிலத்தோட ஒன்றி இருக்குது, ஒன்று கலந்துருக்கு. அப்போ ஐம்பூதங்களும் இணைந்து தான் இருக்கிறது. இந்த புரிதலுக்கு வெளியிருந்து ஒரு புரிதல் கொடுக்கணுன்றதுக்காக எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டேன். இதில் வந்து நிறைய தவறு இருக்கலாம், தவறு இருக்கிறது நீங்கள் குறிப்பிடுங்க. நான் அதுக்கானது யோசித்து சிந்தித்து பதில் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். நம்ம பூமிக்குள்ளே ஆகாயம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எனக்கு செந்தமிழன் சொன்னது என்னென்னா, ஆகாயத்துக்கு இன்னொரு பேர் வந்து வெளி தான், அதான் அந்த ஸ்பேஸ். அப்போ இடைவெளின்னு ஒரு நம்மகிட்ட வார்த்தை இருக்குல்ல, அப்போ 2 பொருளுக்கு நடுவில் இருக்கிற வெளி தான் இடைவெளி அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஆகாயம் உள்ளேயும் இருக்குது வெளியும் இருக்குன்றது நம்ம சொற்கள்லே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த வரிசை சரியான்ற ஒரு கேள்வி வரும். செந்தமிழன் வந்து அவரோட காணொலிகளில் சொன்ன ஒரு 2 பாடல்கள் நான் இதுலேயுமே இணைச்சிட்றேன். இது வந்து பரிபாடலில் இருக்கும் பாட்டு, புத்தகத்தில் இருக்குது. இந்த பாடலுக்கான ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளையும் சொல்லி நான் பிறகு ஒரு காணொலியை போடுறேன். இப்போதுக்கு மேலோட்ட புரிதல் அந்த வரிசை புரியறதுக்கு சிவசக்தி ஒன்றிணைந்து கிடக்கும்னு சொன்னல, ஒன்று இணைந்து இருக்கும்னல்ல, அது விரியும் போது ஆகாயம் பிறக்கும், காற்று பிறக்கும், அந்த மாதிரி அந்த வரிசையை குறிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். கருவளர் வான திசையில், வான அப்படின்னா அந்த ஆகாயம், அதோட அடுத்த வரி ஊழின்னு முடியுதுன்னா அந்த ஆகாயம் தோன்றிய ஊழி. அடுத்து உந்து வழி கிளர்ந்த ஊழியும், அதாவது ஊழுக்குள்ள ஊழியும் தான் ஊழியும்னு நினைக்கிறேன். அப்போ உந்து வலினா காற்று, முந்தி வர்ற காற்று, அப்போ ஆகாயத்துக்குள்ளே இருந்தால் அந்த காற்று வருதுன்னு, அது 2வது ஊழி. அடுத்தது செந்தி சுடரிய ஊழியும், செந்தினா வெப்பம், அதான் வெப்பத்தை உருவாக்குற ஊழி. அடுத்து பனியோடு தன்பெயல் தலைய ஊழி, பனியோடனா அதான் பனி, அதான் குளிர்மை. தன்பெயல்னா தண்ணீர்னு சொல்கிறதில்ல, தண்ணுனா அந்த குளிர்ந்த தன்மையான தன்மை, அந்த மாதிரி. பெயல்னா மழை பெய்யுது, அந்த இதில் பொருள் வருது போல இருக்குது, அது ஒரு ஊழி, அதாவது நீர் தோன்றது ஒரு ஊழி. அடுத்தது அதிலிருந்து ஒரு 2 வரி கீழே பார்த்தீங்கன்னா, உள்ளீடாக இரு நிலத்து ஊழியும், அப்போ நீருக்கு அப்புறம் நிலம் தோன்றிடுச்சு, அதுவும் ஒரு ஊழி. அப்போ அந்த வரிசை சரியாக வந்துருச்சு. அடுத்து திருக்குறளும் அவர் சொல்லியிருப்பார் செந்தமிழ்னு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாக எண்ணிய 3. வலினா காற்று முதலாக எண்ணிய 3னா காற்று, வெப்பம், நீர்.
இந்த மூணுத்துலேயும் ஒன்று மிகுந்தாலோ இல்லை குறைந்தாலோ நோய் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்குன்னு ஒரு சீரான ஒரு அளவு இருக்குது அப்படின்றது தான் குறளோட பொருள். இதில் வந்து அந்த வரிசை நேரடியாக குறிப்பிடலைனாலும் காற்று இருக்குது அப்படின்றது வந்துடுது. காற்றுலேருந்து எண்ணிய 3னா ஒன்று காற்றுக்கு அப்புறம் 3 வரணும், இல்லை காற்றோட எண்ணி அதான் காற்றுலேருந்து 3 காற்றை சேர்த்து 3 எண்ணி வரணும். இப்போ அடுத்த ஒரு பாடல் வந்து புறநானூரில் இருக்குது, அதையும் போட்டுறேன். இதுதான் அந்த புறநானூற்று பாடல், புறநானூறு 2ன்னு நினைக்கிறேன். திணி அப்படின்றதுக்கு இணையதளத்தில் கிடச்ச பொருள் வந்து அந்த இறுகியத்தன்மை, அந்த திடத்தன்மை, அதான் அந்த ஹார்ட்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறதில்ல அது. திணிந்தனா இறுகிய, அப்போ மண் இறுகிய நிலம்னு எடுக்கலான்னு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் நிலம் ஏந்திய விசும்பு, விசும்புனா ஆகாயம், ஆகாயம் வந்து இந்த நிலத்தை ஏந்தி நிற்குது. அதாவது ஆகாயம் ஒரு உடல், அந்த உடலில் வந்து இந்த நிலம் இருக்குது, ஏந்தி நிற்குது. நீங்கள் ஒருத்தரை தூக்கிட்டு இருந்தால், இல்லை நீங்கள் ஒரு பொருளை தூக்கி இருந்தால் அதை ஏந்தி நிற்கிறார், அந்த மாதிரி பொருள் வருன்றது நான் எடுக்கிறேன். அடுத்தது தைவரு வலி, அதாவது விசும்பு தைவரு வலி. தைக்கு வந்து இணையதளத்தில் இருக்கும் பொருள் வந்து தழுவுதல் அப்படின்னு. அப்போ அந்த ஆகாயத்தை வந்து காற்று தழுவுதுன்ற பொருள். தை வருனா வருதுன்னா வருது. இப்போ ஆகாயத்திலிருந்து வருது, ஆகாயத்தை தழுவி காற்று வந்து சுற்றுது. வலினா காற்று. அப்போ ஆகாயத்தில் காற்று சுற்றுது. ஆகாயத்தில் அதாவது விசும்பில் காற்று சுற்றுதுன்னு நேரடியாக கொடுக்கலனாலும் நான் பொருள் எடுக்கும்போது புரிஞ்சிக்கும் போது நான் அப்படி சொல்கிறேன். அடுத்து வலி தலைய தீயும். இயனா இயக்கம் அப்படின்றதே எடுக்கலாம், தலைனா முதலாக அப்படின்னு எடுக்கலாம். வலி தலைய தீயும். அப்போ வலியோட இயக்கத்தினால, அதாவது காற்றின் இயக்கத்தினால வெப்ப மிகுதி அடையுதுன்னு எடுக்கலாம். என்னடா புதுசாக இயக்கம் இயங்குது அப்படின்னு எடுக்கிறேன்னு கேட்கலாம். இல்லை, செந்தமிழன் சொல்லும் போதே இப்போ சிவமும் சக்தியும் கரு ஒரு நிலை, அதாவது பொருளற்ற நிலை பொருள்நிலை ஒன்றோட ஒன்றி கிடக்குதில்ல, அது விரிய தொடங்குதுன்னாலே அங்கே இயக்கம் தொடங்கிறதுன்னு பொருள். அப்போ வலி தலைய தீயும்னா காற்றை முதலாக கொண்டு ஒரு இயக்கம் இயங்குதில்ல, அதில் வந்து தீ வருது, அதாவது வெப்பம் வருது. அப்புறம் அந்த வெப்பம் முரணிய நீரும், அதாவது தீ முரணிய நீரும். தீயை வந்து நம்ம வெப்பம் அப்படின்னு நேரடியாக புரிஞ்சுக்கிறோம். தீ முரணிய நீரும்னா வெப்பம், அதாவது காற்றோட வெம்மை வந்து உச்சநிலை அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே வெப்பம் வருது. அப்புறம் காற்றோட குளிர்மை வந்து அந்த வெப்பத்தை தணிக்க நீர் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் தீ முரணிய நீரும். முரண்னா எதிர் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளில் நான் எடுத்துக்கிறேன், அந்த பொருள் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ தீன்றது காற்றோட வெம்மை மிகுதி நிலை, நீருன்றது காற்றோட குளிர்மை மிகுந்த நிலை. அப்போ இங்கே வந்து வரிசை வந்து நேரடியாக அப்படியே ஒன்றா கொடுக்காம நிலத்தை வந்து விசும்பு ஏந்திருக்குப்பா, ஆகாயம் ஏந்திருக்கு. ஆகாயத்துலேருந்து வலி வருது, அந்த காற்றோட இயக்கத்தினால தீ வருது, அந்த தீயிலிருந்து முரண்பட்டு நீர் உருவாகுது அப்படின்னு அந்த 50 வரிசையை போட்டார். இப்போ அதுலேயும் வந்து நீர்லேருந்து நிலம் வந்துச்சுன்றது பெருசாக எங்கேயும் இதில் போட்ட மாதிரி எனக்கு தெரில, இல்லை நான் கவனிக்காம விட்டேனான்னு தெரில. அவ்வளோதான். ஐம்பூதம் வந்து செந்தமிழ் வந்து நான் நேரடியாக உணர்ந்தேன்னு சொல்லுவார். அதோட தொடக்கம் வந்து இந்த பாடல்கள்லேருந்து அவருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பாடல் அவர் தான் குறிப்பிட்டார். பாடல்லேருந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரா, இல்லை வேறு யாராவது சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து அவர் புரிதல் வளர்த்துக்கிட்டு இந்த பாடலில் எடுத்தாரா, அது நமக்கு தெரில. அவர் காணொலி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஐம்பூத கொள்கைன்றது தமிழர்கள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த குறளை காட்டினல்ல, மருந்துன்ற அதிகாரத்துக்கு கீழே ஐம்பூதத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது வந்து வஞ்ச மனத்தான் படியொழுக்கும் பூதங்கள் 5 அகத்தே நகம்னு ஒரு குறளும் இருக்குது. அதாவது வஞ்ச மனம் இருந்துச்சுன்னா ஐம்பூதங்கள் உடம்பை வந்து அழிக்கும் அப்படின்ற பொருள் அதில் இருக்குது. அப்போ ஐம்பூதன்றது நம்ம மரபில் இருக்குது, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆகாயத்துக்கும் பொருந்தும், உடலுக்கும் பொருந்தும், நம்ம வாழ்வியல் சூழலுக்கு எல்லாம் பொருந்தும். அது என்னோடய புரிதல் வந்து நான் அடுத்தடுத்த காணொலியில் போட்டுடுறேன். ஐம்பூதத்தை பற்றி நேரடியாக கருத்தியலாக சொல்லாமல் எதுக்கு செந்தமிழ்னு சொன்னார், உனக்கு இப்படி புரிஞ்சுதுன்னு சொல்கிறேன்னு கேட்டினா, எனக்கு ஐம்பூதம் வந்து எப்படி முதல்ல உருவாச்சுன்ற தெளிவான புரிதல் இருந்துச்சுன்னா நான் அதை முழுசாக சொல்லிவிட்டு செந்தமிழ்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அவர் சொன்னது வந்து நான் ஒழுங்காக உள்வாங்கலை, அதனால் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு கொஞ்சம் சிக்கிறது வந்து அங்கங்கே சொல்லிட்டு சொன்னால் தான் சரியாக இருக்கும். அப்போ அதை முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா அவரோட காணொலியோ புத்தகமோ படிக்கணுன்றது பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்கன்றதுனால தான் அப்படி சொன்னேன். அடுத்தடுத்த காணொலியில் எனக்கு தெரிஞ்சது வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டுருவேன். இதோட இந்த காணொலி முடிந்தது. பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி.